பார்வையற்றவர்களின் குறுநாடகம். அப்பா அப்பா நான் பள்ளிக்கூடம் ஆசைப்படுறப்பா, படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு படிக்க வைங்கப்பா. வீட்டிலேருந்து என்னப்பா பண்ணப்பா, நான் படிக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்குதுப்பா. எனக்கு படிக்க வைப்பா அப்பான்னு சொல்லி படிக்க வைங்கம்மா. சரிம்மா, அப்பா வந்து கேட்க சொல்லுவேன். சரிம்மா சரிம்மா. இது அப்பா வந்தார். நிறையா நம்ம பையன் வந்து ஸ்கூல் போய் படிக்காமல் பார்த்தா வீட்டிலேருந்து படிக்க வைக்க பணம் காசு இல்லை. நீங்கள் வேலைக்கு போய் சம்பளம் சொல்லுங்க, நான் போய் ஸ்கூலுக்கு போய் தண்ணி ஓகே. இந்த பார்வையற்ற பையன் வந்து படித்து வந்து நாட்டில் வந்து என்ன பண்ண போகிறான், இவனை படிக்க வச்சதை எவ்வளோ 10,000 படிக்க போதாதான். இவன் வந்து படித்து இத்தனை நாள் வரைக்கும் ஃபீஸ் கட்டி படித்து வச்ச மாட்டான். இனிமேல் படித்து இவன் என்ன பண்ண போகிறான், பார்வையில்லாத வந்தானே, நம்ம பாடுபட்டு அவனை பார்த்துக்கலாம். படிப்பு இவனுக்கு எதுக்கு? அதனால் வந்து இவன் நான் வந்து இப்போ நான் வேலைக்கு போகலையே, நான் வேலைக்கு போயதுலேயே உனக்கும் சாப்பாடு போடுறது இல்லாமல் உன் பையனுக்கு சாப்பாடு போடுறோம், 2 பேர் 3 பேர் தாட்டுறதே பெரும் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து இவன் கொஞ்ச நாளைக்கு நான் இதே உன்னுடைய கம்மல் கழட்டி அடமானம் வச்சு இவனை படிக்க வை. பின்னால் வந்து நம்ம அந்த இதை வந்து திருப்பிக்கலாம். போய் கேட்டாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கணும். நான் போடுறது நீங்கள் போட நான் உங்கள் கட்டில் வந்து இதே போட்டு தோடு போட்டுக்கிறேன். இதே நீங்கள் கல்வி போட்டு நம்ம அடம் வச்சுருந்தது என்ன இருக்காங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு பார்த்து சொல்லி எங்கேயே சேர்த்து படிக்க வச்சுக்கலாம். சத்யா மாஸ்டர் இது வரணும் பேச்சுட்டு அப்படியெல்லாம் படிக்க வேண்டாம், நீ வந்து ரொம்ப வீட்டு இருக்கோம். படிக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா. எனக்கு படிக்க வைங்கப்பா. கஷ்டப்பட்டா படிக்க வைங்கப்பா. நீங்கள் படிக்க வச்சா தான் எதிர்காலம் நல்லா இருக்குப்பா. அந்த இத்தனை நாள் படிச்சது போது கம்பெனி வீட்டில் இருக்கு. நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போனால் தான் நான் படிக்க வைக்க முடியும். வேலை கிடைக்குது, வேலை கிடைக்குது, வேலை கிடைக்குது. தண்ணி குடிங்கம்மா. பையன் வந்து 10 நிமிஷம் இருக்கு சொன்னால் அப்படி ஸ்கூலுக்கு சேரணுங்க. படிக்கிட்டு பாப்பா ஒத்து பண்ணிக்கிறாங்க. கேட்டேன், நான் போட்டு கமலா காய்ச்சி போடும் 30 கொடுத்து 60 படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மருந்து கஷ்டமாக தான் என் பிரச்சனை. என் பையன் வந்து ஸ்கூலுக்கு சேர்த்தணும், படிக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கும். இல்லை பையன் படிக்கட்டும். ஏன்னா இந்த வயசில் நான் படிக்காமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை என்னாவது. பின்னாடி நீங்கள் இப்போ இருக்கிறீங்க, அவனுடைய வாழ்க்கையை அவன் வந்து சேஃப்டி பண்ணிக்க வேண்டாம். அதனால் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வேணும். அதுக்காக கட்டாயமாக இந்த கல்வி நிச்சயமாக வேணும். அதனால் நீங்கள் படிக்கிறீங்க. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செய்வார். அதற்காக நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம அறிக்கை செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அதை வாய்க்க செய்வாராக. சரியா? அறியாமை நீக்காவே, புரியாமை போக்காவே, கல்வி ஒன்று வேணும் ஐயா. பாடுங்க. அறியாமை நீக்கவே, புரியாமை போக்கவே, கல்வி ஒன்று வேணும் ஐயா. வறுமையை போக்காவே, வன்முறையை நீக்கவே, கல்வியால் ஆகும் ஐயா. அருமையை போக்காவே, வன்முறையை ஒழிக்க கல்வியால் ஆகும் ஐயா. படிக்காத வாழ்க்கையெல்லாம் பாழாகி போகும் ஐயா. படிக்காத வாழ்க்கையெல்லாம் பாழாகி போகும் ஐயா. கல்வி அழியாதது, கல்வி ஒளியானது, கல்வி கண்ணானது, கல்வி உயர்வானது. அதனால இந்த கல்வி வந்து என்னென்னதுக்கெல்லாம் நமக்கு பயன்படுது. இந்த கல்வியால நம்ம உயர்றோம். அந்த கல்வியே நமக்கு 2 கண்ணா இருக்கிறபடினால நீங்கள்லாம் உங்கள் மகனை படிக்க வைங்க. சரியா? ஏன்னா படிப்பு இல்லாத வாழ்க்கை வந்து அது பாழா போகுதுன்னு சொல்லி கூட நம்ம இந்த பாட்டில் நம்ம பார்க்குறோம். 2வது அது அந்த கல்வி நீங்கள் உங்கள் பையனை படிக்க வைக்கிறதுனால இந்த கல்வி என்றைக்கும் அழியாது. அதே ஒழுங்கு போய் கூட இருக்காது. அதனால தயவு செய்து நீங்கள் இந்த பையனை கெடுக்காமல் நீங்கள் படிக்க வைங்க. ஆண்டவராக இருக்கிறாங்க. என் அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே.
யாருக்கெல்லாம் அந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்துரு. அதற்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த மகன் அந்த தாய் தகப்பனாரையும் கூட உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிற ஏசப்பா, அவங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிங்க. இந்த தாய் தகப்பனாருக்கு இந்த மகனுக்கு வேண்டிய காரியங்களை ஆண்டவரை வாய்க்க செய்யும்படியோ என் தேவனில் செய்யும். துதி கனம் மகிமையும் அனைத்தும் நமக்கு ஏற்றெடுத்துகிறேன். நீக்கர் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் செலுத்துகிறேன். இந்த சீமனல்ல நல்ல பிதாவே, ஆமென். இனி எதுவுமே கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள், தேவைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் வாய்ப்பு செய்வாராக.